10 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. ஸ்கூல் முடிஞ்சோடனே அவசர அவசரமாக அவன் கிளாஸ்ல இருந்து தம்பி தங்கச்சி கிளாஸ்க்கு போய் அவங்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா சாப்பிட சொல்கிறாங்க. அம்மா டைம் ஆச்சு, அப்பா அங்கே போயிடுவார், நான் சீக்கிரம் போகணும் அப்படின்னோடனே 4 வாய் சாப்பிடு அப்படின்னு அவசர அவசரமாக அவனுக்கு ஊட்டி விட்றாங்க. அவனும் சாப்பிட்டுட்டு வேகமாக போகிறான். ரோட்டில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு பைக் ஒன்று வருது. அவங்கக்கிட்ட லிஃப்ட் கேட்குறான். அவர் பொதுவாக யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கலனாலும் சரி, சின்ன பையன் லிஃப்ட் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏறுப்பா அப்படின்றாரு. ஏறினோடனே அண்ணா கொஞ்சம் வேகமாக போங்க ப்ளீஸ்ண்ணா, டைம் ஆச்சுண்ணா அப்படிங்கிறான். ஏன்பா என்ன பிரச்சனை, ஏன் அவசரப்படுற அப்படின்னு கேட்டதுக்கு, அண்ணா எங்கள் அப்பா கூலி வாங்கினார்னா உடனே நேராக டாஸ்மாக்கு போயிடுவாருண்ணா, அதுக்குள்ளே நான் போயிட்டேன்னா அவர் என்னை பார்த்துருவார், என் முகத்தை பார்த்தாருனா கம்முன்னு வீட்டுக்கு வந்துடுவார்ண்ணா, என் மேலே அவருக்கு ரொம்ப பாசம்ண்ணா, வீட்டு செலவுக்கு காசு வேணும்ண்ணா, அதுக்கு தான்ண்ணா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. வேகமாக கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட விட்டுடுறாரு. சம்பாதிக்கிறத நேராக கொண்டு போய் டாஸ்மாகில் கொட்டுறவங்க கிட்ட சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு பதில் அன்பையும் பாசத்தையும் எக்கச்சக்கமாக கொடுத்து பாருங்க, திருந்தறதுக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்கும். தன் மனைவியின் பிறந்த நாளுக்காக கணவன் அவளுக்கு ஒரு காரை பரிசளித்தான். பின் அவளிடம் குழந்தைகளை தான் பார்த்துக் கொள்வதாகவும் விரும்பினால் நீண்ட தூரம் காரை ஓட்டி சென்று வரலாம் என்றும் கூறினான். அவள் அவனுக்கு மகிழ்வுடன் நன்றி கூறிவிட்டு அந்த புதிய காரை ஓட்டி சென்றாள். 1 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு உள்ளாகவே சாலையை 2ஆக வகுக்கும் நடுப்பகுதியில் கார் மோதியது. அவளுக்கு எதுவும் ஆகவில்லை. கார் சேதமடைந்து விட்டது என்ற குற்ற உணர்வு அவளை பற்றி கொண்டது. அவரிடம் என்ன சொல்வது, அவர் இதை எப்படி எடுத்துக்கொள்வார் போன்ற கவலைகள் அவளை மொய்த்தன. விபத்து பகுதிக்கு விரைந்து வந்த போக்குவரத்து காவலர், நான் உங்கள் ஓட்டுநர் உரிமத்தை பார்க்கலாமா என்று கேட்டார். நடுங்கும் கைகளுடன் தன் கணவர் கொடுத்த சிறு பையை அவள் திறந்தாள். கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக ஓடிக்கொண்டிருக்க ஓட்டுநர் உரிமத்தை அவள் எடுத்தாள். அதன் மீது அவளது கணவரின் கையெழுத்தில் ஒரு துண்டு காகிதம் இருந்தது. அதில், அன்பு மனைவியே, ஒருவேளை நீ ஏதாவது விபத்தில் சிக்கிக்கொள்ளே நேர்ந்தால் இதை நினைவில் வைத்துக்கொள், நான் நேசிப்பது உன்னைத்தான், காரை அல்ல என்று எழுதப்பட்டிருந்தது. பொருட்களை நேசிக்க வேண்டும், மக்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றில்லாமல் மக்களை நேசிக்க வேண்டும். பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று புரிந்து வைத்திருப்பவர்கள் பாக்கியசாலிகள்.